அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுரக்காய் வச்சுட்டு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு எண்ணெய், வெங்காயம், தக்காளி இது மாதிரி எதுவுமே தேவையில்லை. ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2-3 விசிலில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக சுரக்காய் வச்சுட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. பாதி சுரக்காய் தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு குடமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பாதாம் முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. அந்த சுரக்காய் ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாலேருந்து போடுற காரம் தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பேக்கெட் பன்னீர் நான் க்யூப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையுமே இந்த பன்னீரில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பன்னீர்லாம் உடஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் இதை வச்சிடலாம். நல்லா மூடி சேர்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த டிஃபன் பாக்ஸை மூடி போட்டு குக்கர் மூடியை மூடிட்டு விசில் வச்சுருங்க. ஒரு 3 விசிலுக்கு விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போது 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது அந்த டிஃபன் பாக்ஸை வெளியில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க, இருக்கட்டும். அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். பாதாமோட தோல் கூட நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம டிஃபன் பாக்ஸில் பன்னீர் சேர்த்துருந்தோம் பாருங்கள். அதுவுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதாவது சுரக்காய் அதெல்லாம் நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள். அதை நல்லா பேஸ்ட் பண்ணி இப்போ ஒரு கடாயில் சேர்த்தாச்சு. அடுப்பு ஃப்ளேம் கம்மியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் பட்டர் இல்லாட்டி நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எதுவுமே நம்ம சேர்க்கலை. கூட நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம பன்னீர் கிரேவி ரெடி. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கம்மி ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா போதும். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வேணும்னா ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பன்னீரை கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை அப்படியே மேலே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.